ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே விவசாயம் தான், சேம் வீடியோ தான். ஆனால் அது மாதிரி இது இல்லை, இதில் வேறு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் பயிரை அறுவடை செஞ்சுட்டாங்க. இப்போ அடுத்த போக விளைய வைக்கிறதுக்காக கைனிங்களெல்லாம் சேடை அடித்து ஏர் ஊஞ்சி தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க. நாற்று விட்டு வச்சுருக்காங்க. நாற்றை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நாற்று சின்ன சின்னதாக இருக்குது. அதை வீடியோவில் காட்டின உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு வீடியோவாக ஒரு கண்டென்ட்டை தான் எடுத்து போடணும். நானும் வீடியோ கண்டென்ட்டெல்லாம் தேடிக்க முடியாதுனால. அதனால் இந்த வீடியோவில் போன வீடியோவில் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி பண்ணியிருந்தீங்க தெரியுமா? கிண்டலாக கேலியாக நக்கலாக சிரிச்சிங்க. பரவாயில்ல. ஆனால் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் எனக்கு லைக் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஓகேவா? வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பார்த்துக்குங்களா? எல்லாம் சேடை அடித்து வச்சுருக்காங்க. எனக்கு முன்னாடியே அதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா சுற்றி காட்டுறேன் பாருங்கள். மக்களே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விவசாய வீடியோவை பற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நான் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். எப்படியெல்லாம் பயிர் விளைச்சலாக வளருது, படிப்படியாக ஒரு நாளில் நடுவு நடுறது எப்படி இருக்குது, நடுவு நட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு படிப்படியாக வீடியோ எடுத்து போடுற மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.